பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் சந்நிதியிலும் வார்த்தையை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின்படி எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரை செய்து உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 22 வசனங்கள் இருக்கின்றன. இவைகளை நான் 3 பிரிவுகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பிரிவு, முதல் 1 to 2 வசனங்கள் வரைக்கும் என்ன நாம் இதை படிக்கப் போகிறோம் என்றால், பிரச்சனையின் நேரத்திலே தன் ஆத்துமாவுக்கு உதவி கிடைக்க கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் என்பதாக சொல்ல போகிறேன். இதை முதல் பகுதியாக நான் பிரிக்கப் போகிறேன். இதை முதல் 2 வசனங்களை என்னவாக சொல்லலாம் என்றால், நம் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்க வேண்டும் என்பதை தாவீது கற்றுக் கொடுக்கிறார். முதல் 2 வசனங்களிலே 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்திலே கர்த்தரை நோக்கி உதவி கோரிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நாம் இதிலே படிக்கிறோம். 6, 7 வசனத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறப்பதில்லை, அவர் நோக்கி கூப்பிட நாமும் மறப்பதில்லை என்பதாக இந்த முதல் பகுதியை 1 to 7 வசனங்கள் வரைக்கும் நாம் பிரிக்கிறோம். 2வது பகுதி, நாம் கூப்பிட்டதினால் கர்த்தர் நன்மை செய்தார் என்பதாக 8வது வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். அது ஆண்டவர் செய்த நன்மையை பற்றி என்பதாக நாம் படிக்க. ஆண்டவர் செய்த நன்மை நன்மை நன்மை. நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதை எண்ணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் நன்மைகளின் தேவன், அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நன்மை நம்மை இன்னும் பரிசுத்தமாக்க செய்கிறது, நம்மை இன்னும் கர்த்தர் பாதத்தில் விழும்படி செய்கிறது, நம்மை இன்னும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்கிறதாய் அவருடைய நன்மை இருக்கிறது. 3வது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை சார்ந்ததாக, அவர் மீது நோக்கம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை படிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 25 இதை தாவீது தன்னுடைய தாழ்விலே, தன்னுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பினதாக இது எழுதப்பட்டு இருக்கிறது. இதை ஒரு அக்ராஸ்டிக் சங்கீதம் என்று சொல்வார்கள். அக்ராஸ்டிக் சங்கீதம் என்றால், அக்ராஸ்டிக் அப்படின்ற வார்த்தை என்னென்னா, ஏதாவது ஒரு கருத்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பேர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா ஆல ஸ்டார்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும், இல்லை பியில் ஸ்டார்ட் பண்ணி வந்துருக்கும், இல்லை ABCDன்னு ஆர்டரில் வரும். சம்திங், ஏதோ ஒரு ஆர்டர், ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுற ஒரு சங்கீதமாக இருக்கிறது 25ஆம் அதிகாரம் சங்கீதம். இதை தாவீது கட்டாயமாக தாவீது தான் எழுதியிருக்கிறார். எந்த காலத்தில் இதை தாவீது எழுதினார் என்று நமக்கு தெரியவில்லை. அவர் ஒரு உண்மையான தன்னுடைய மனநிலைமையை, ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் தன்னுடைய மனநிலைமையை கர்த்தர் கையிலே அவர் சொன்னது இதில் நமக்கு நன்றாய் புரிகிறது. தன்னுடைய பரிசுத்தமுள்ள தேவனை தன் பாதையில், தான் போன பாதைகளெல்லாம் அவர் தேடினது நமக்கு தெரிய வருகிறது. ஓகே, இந்த தாவீது 25ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவருக்கு வந்த பிரச்சனை அவருடைய ஆத்துமாவை பாதிக்கிறதாம். அதனாலே ஆத்துமாவையே கொண்டு வந்து கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பிரிச்சுவல் அட்டாக், ஆவிக்குரிய யுத்தம் வரும். உடம்புக்கு வரும், பணத்துக்கு வரும், உறவுக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். உடம்பை அட்டாக் பண்ணுறதை விட, பணத்தை அட்டாக் பண்ணுறதை விட, உறவை அட்டாக் பண்ணுறதை விட ஆத்துமாவை அட்டாக் பண்ணிட்டு போவோம் பிரச்சனை. பிரச்சனையினால் உடம்பு கஷ்டம் படுறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் வந்துடும்? மனசு கஷ்டம். கரெக்டு தானே? என்னய்யா, மனசு கஷ்டம் தானே வந்துடுது. மனசு கஷ்டமாயிடுது. இந்த மனசு கஷ்டப்படுற மனசை கர்த்தர் கையில் தூக்கி பிடிக்கணும். ஆண்டவரே, என் மனசையே உங்கள் கையில் தூக்கணுன்றாரு. அதுதான் ஆத்துமாவை உயர்த்துகிறது. இன்றைக்கி காலை வேளையில் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்கள் மனசை, என் மனசை நம்ம யார் கையில் உயர்த்தி காட்டினாலும் அவங்க அவமதிப்பாங்க. சே, நீ இவ்வளோதானா, இவ்வளோ கஷ்டப்படுறியான்னு. கர்த்தர் மாத்திரம் நம்முடைய நாம் உயர்த்தி காட்டுகிற நம் ஆத்துமாவை பார்த்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இதை பேசுகிற மனிதன் தான் கர்த்தரிடம் தன்னையே சரண்டராக்கி கொள்வதாக, தன்னையே விட்டு கொடுப்பதாக, அவர் பாதத்தில் விழுவதாக காட்டுகிற ஒரு உறவுதான் இந்த முதல் வசனத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய நிலை அவன் வாழ்க்கையில் தோற்று போகும் போதெல்லாம் உண்மையான பக்தி அவனை காப்பாற்றும் என்று சொல்வார்கள். அது என்ன பாஸ்டர் உண்மையான பக்தி? என் ஆபத்தில் கூட என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நம்புறானே, அதுதான் உண்மையான பக்தி. ஆமென். உலகத்தில் அநேகர் நம்மை விசாரித்திருப்பார்கள், விசாரித்து கொண்டிருப்பார்கள், விசாரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கும். அவர்கள் எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலும் கர்த்தர் நம்மை விசாரிப்பார் என்று எண்ணிதான் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா விசாரிப்பையும் தாண்டி, எல்லா விசாரிப்புகளையும் மீறி என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்கிற நம்பிக்கையில் தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, எல்லாரையும் நம்பின கைவிட்டாங்க, இன்றைக்கு என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன், நாமை நம்பியிருக்கிறேன், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நம் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாம் படித்ததுண்டு, நம்ம யார் வெட்கப்பட்டு போகிற நிலைமையில் விட்டாலும் கர்த்தர் விட்டதில்லை தானே. ஹல்லேலூயா. மாறி மாறி வெட்கப்பட்டோம், பல இடங்களில் வெட்கப்பட்டோம். நம்மை வெட்கப்படுத்தாத நபர்களே இல்லை என்கிற நிலையெல்லாம் நம் வாழ்க்கையில் வந்துச்சு. என்னை அசிங்கப்படுத்தாதவங்களே இந்த பூமியில் இல்லைப்பா, ஏறக்குறைய எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்தினார்கள் என்று நாம் யோசித்த போதிலும் கூட நம்மை அசிங்கமே படுத்தாதபடிக்கு, நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்த ஒரு தேவன் உண்டாயிற்றே மகனே மகளே. அந்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தாவீது இங்கே சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாதபடி செய். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். சத்ரு நம்மை மேற்கொள்ளும் போது சிரிக்கிறான், நம்ம பண்ண மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சிரிக்கிறான். நீலாம் என்ன ஆளு, கையில் ₹1 இல்லைன்றியே, கையில் 10 காசு இல்லைன்றியே, பார் உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க பார், உன் கையில் ஒன்றும் இல்லையே, இல்லை படிக்க முடியலையே, உனக்கு 2 வார்த்தை இங்கிலீஷில் கூட தெரியலையே, உலகத்து மக்களை பார் என்று சத்துரு என்னை பார்த்து சிரிக்க விடாதீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. சத்துரு நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சத்துரு நம்ம பார்த்து சிரித்தா நம்ம என்ன ஆகிடுவோம், அஷேம் ஆகிடுவோம். ஆனால் இன்னொன்றும் புரிஞ்சுக்கங்க, நம்ம சத்துரு விழுறதை பார்த்தோம் நம்ம சிரிக்கக்கூடாது. கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப கர்த்தர் பத்திரமா நடத்துவார், நம்மளை எங்கேயுமே பெருமைப்பட விடவே மாட்டார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம விழும்போது சத்துரு சிரிப்பான், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை விழாமல் காப்பாற்றுவார். சில நேரம் அவன் விழுவான், நம்ம சிரிக்காமல் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வைப்பார். நம்ம சிரிப்பதற்காக கர்த்தர் நம்மை இன்றைக்கு காப்பாற்றவில்லை, மற்றவர்களை உதவும்படியாக கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறார். தாவீது ராஜாவோட வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா எங்கேயுமே அவருடைய சத்துருக்கள் கீழே விழுந்ததை பார்த்து அவர் சிரித்ததில்லை. அவர்கள் விழும்போது உதவி செய்ய முதலாவது ஓடினவன் தான் இந்த தாவீது அரசன். Let not my enemies triumph over me. ஆண்டவரே என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் வெற்றி நடை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி விடாதீங்கப்பா என்று சொல்கிறான். வாங்க கண்ணு மூடி ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, நிறைய பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்கு, பண ரீதியாக வந்தது, குண ரீதியாக வந்தது, உறவுகள் ரீதியாக வந்தது, காரணம் இல்லாத சண்டைகள், காரணம் இல்லாத பிரச்சனைகள், இவைகள் மத்தியிலே எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்கள் மீது மகிழ அவர்கள் மகிழ்ச்சி, எங்களை மேற்கொண்டோம் என்கிற மகிழ்ச்சி வராதபடிக்கு, எங்களை வெட்கப்படாதபடி காப்பாற்றும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிற ஜனம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிற ஜனம், எங்களை காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்ல போகிறார், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு உதவி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லும்படியாக அவர் சொல்லுகிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிறவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க தனக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரே பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் பேர், அம்மா எனக்கோ ஜெபம் பண்ணுமா, நீ முட்டி போட்டு போட்டு ஜெபம் பண்ணி சுகம் வாங்கிக்கிறவங்க சாமிக்கல, எனக்கோ ஜெபம் பண்ணுமா. இப்போ இந்த அம்மா ப்ரே பண்ணுது, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்றேன், என்னையும் சுகப்படுத்து, இதோ 10 பேர் முட்டி போட்டுன்னுக்குறாங்களே அவங்களையும் சுகப்படுத்து, நானும் வெக்கப்பட்டு போகக்கூடாது, அவங்களும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஒண்டர்ஃபுல்லான ப்ரேயரை தாவீது சொல்கிறேன். நானும் ஜெபம் பண்ணுறேன் என் பிரச்சனைக்காக, திருச்சபை மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க பிரச்சனைக்காக, ஐயா வந்துக்கிறார் அவர் பிரச்சனைக்காக, நானும் வெக்கப்படக்கூடாது, இங்கே வந்திருக்கிற யாரும் வெக்கப்படக்கூடாது, இயேசுவே உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதிலே ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்கள். ஆமென்.
நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். நன்மைக்கு என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். நன்மையை பெற்றுக்கொண்டு தீமை செய்கிறார்கள், துரோகம் இழைக்கிறார்கள், ஆபத்து விளைவிக்கிறார்கள், தனக்கு நன்மை செய்த மனிதனை அழியும்படியாக திட்டங்கள் வகுக்கிறார்கள். ஆண்டவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. நான் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆமென். போன வாரம் நம்ம ஒரு அன்பான சகோதரனுக்கு நம்ம இந்த ப்ரேயர் பண்ணோம். வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை கூட்டு வந்து வேலையில் சேர்க்குறாரு. அவன் வேலை செஞ்சு நல்ல சம்பளம் வாங்குறான். அவன் பதவி உயர்வு பெற்று யார் சேர்த்தாரோ அவரே கம்பெனி விட்டு வெளியே துரத்த பார்க்குறான். இப்போ இந்த ப்ரேயர் பலிக்குமாங்க? இந்த ப்ரேயர் பாருங்கள், இந்த ப்ரேயர் பாருங்கள். முகாந்திரம் இல்லாமல் என்ன துரோகம் பண்ணுறவங்க என்ன பண்ணோம்? வெட்கப்படுவார்கள். இந்த ஜெபம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பண்ணணும். ஆண்டவரே, நான் அவனுக்கு நல்லது பண்ணானா அவன் எனக்கு என்ன பண்ணுறான்? துரோகம் பண்ணுறான். நான் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே, அவன் வெட்கப்பட வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு பாவம் நீங்காதிருக்கும் வசனம் சொல்கிறது, சாபம் நீங்காதிருக்கும் என்ற வசனம் சொல்கிறது. கிறிஸ்து சொன்னார், தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? நன்மை செய்தவர்களுக்கு நம்ம தீமை செய்தால் நம்ம கதை என்ன ஆகும் பாருங்கள் தேவஜனமே. காட் இஸ் டீச்சிங் அஸ். இதை தான் தாவீது சொன்னார். நன்மை என்ன பண்ணுறான்? அவன் எனக்கு தீமை செய்கிறான். ஆண்டவருடைய வழிகளை எனக்கு தெரியும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் 11ஆம் தேதி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பிளான் வச்சுக்கிறான்னு நமக்கு தெரில. நம்ம நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதில் ஆண்டவருடைய பிளான் நினச்சோம். அங்கே தான் ப்ராப்ளம். கரெக்டா? ஒண்டர்ஃபுல்லான ப்ரேயர். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு, நான் காலையில் வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவருடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இல்லை. ஆண்டவர் எனக்கு இன்னமும் உங்கள் பிளான் என்னான்னு புரியல, எனக்கு கரெக்டாக சொல்கிறேங்கப்பா, நான் அதே வழியில் போய்விடுகிறேன். என் நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. எக்ஸலண்ட்டான ப்ரேயர். உங்கள் வழியை எனக்கு போதிங்க. என் வழியில் நான் வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் வழியில் நான் போகிறேன். ஐ வாண்ட் டு கோ இன் யுவர் வே. நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். வண்டர்ஃபுல். காலையிலையும் என்ன பண்ணுறாரு? ப்ரேயரில் இருக்கிறார். மதியமும் ப்ரேயரில் இருக்கிறார். சாயந்தரமும் ப்ரேயரில் இருக்கிறார். நைட்லேயும் ப்ரேயரில் இருக்கிறார். கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கிறார். ஆன்லைன் ப்ரேயரில் இருக்கிறார். காரில் போகும்போது பாட்டு என்ன ஓடுது? ப்ரேயர் பாட்டு ஓடுது. ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏனென்றால் இவர் ப்ரே பண்ணுறது யார்கிட்டன்னு அவருக்கு தெரியும். ப்ரே பண்ணுகிறவர் பெரியவர் இல்லை, ப்ரேயர் கூட பெரியதல்ல, ப்ரேயர் போய் சேர்கிறதே அவர்தான் பெரியவர். அதை பெற்றுக்கொள்கிறாரே அவர் பெரியவர். ஏழைகள் புலம்புகிற புலம்பல் பெரியதல்ல, ஏழைகள் பெரியவர்கள் அல்ல. அந்த புலம்பலை ஒருத்தருக்கு அட்ரஸ் பண்ணி போட்டாங்களே, அந்த லெட்டர் போய் சேர்கிறதே, அதை பெறுகிறாரே அவர் பெரியவர். அவர் பெயர் இயேசு. அதனால் நம்ம புலம்போது கூட என்ன புலம்புறோம்? இயேசுவின் நாமத்தினால நான் அழுறேன் ஆண்டவரே, நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், உங்கள் வழி எனக்கு போதித்தரணும். ஆண்டவரை ஜெயிக்க வேண்டும் என்றால் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி. இங்கே பாருங்கள், சத்தியம்னா ட்ரூத், இதான் வழி. இப்படி தான் என்ன பண்ணோம்? நடந்தாக வேண்டும். சத்தியத்துக்கு மாறாக நடந்தால் அங்கே 10,000 பேர் நின்று குரல் கொடுத்தாலும் சத்தியத்தை தோற்கடிக்க முடியாது. சத்தியம் தான் என்ன பண்ணோம்? ஜெயிக்கும். பையன் நல்லா படிக்கிறான், கணக்கில் 100க்கு 100 எடுக்கிறான் கிளாஸ் எக்ஸாம்லலாம், ஆனால் போர்டு எக்ஸாமுக்கு எழுத போல. ஆனால் எதை சொல்கிறான்? நான் தான் 100க்கு 100 வாங்கினேன்னு சொல்கிறான். செல்லுமா? செல்லாது. சத்தியத்தை என்ன பண்ணோம்? செய்யணும். அந்த பையன் சொல்கிறான் போர்டு எக்ஸாமா அப்படின்னா என்னானே கேட்குறான். அப்போ அவனுக்கு சத்தியம் என்ன பண்ணல? தெரியல. ஒருத்தனுக்கு சத்தியம் தெரியுது, எழுதி 90 மார்க் வாங்கி இவனோட அதிகம் பேர் பெறான். காரணம் என்ன? சத்தியத்தின் வழியில் போனவன் ஜெயிக்கிறான். சத்தியத்தின் வழியில் சத்தியத்தின் வழியில் போகாத தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும் தோல்வி தான் தழுவுறான். இன்றைக்கி பைபிள் கையில் எடுத்துக்கலாம், நமக்கு எல்லாம் தெரியலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதன் வழியில் நாம் போகவில்லை என்றால் எத்தனை வெற்றிகள் பெற்றாலும் அது ஒரு நாள் தோல்வியாய் மாறும். சத்தியத்தின் வழியில் சென்று எத்தனை தோல்விகள் அடைந்தாலும் அது ஒரு நாள் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா. சத்தியத்தின் வழியில் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன். The whole day I am going to wait upon you. உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என்ன சொல்கிறாரு? உம்முடைய இரக்கங்களையும். லார்ட், ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் யுவர் குட்னஸ், லவ்விங் கைண்ட்னஸ். அது அநாதையாய், தே ஆர் ஃப்ரம் ஆஃப் ஓல்டு, பழைய காலத்திலேருந்து அவைகள் எப்படி இருக்குது? அநாதியாய் இருக்கிறது. சாட்சி, என் தாயை எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். சொல்கிறேன்னா சொல்கிறேன். என்னை எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார் என் மகளுக்கு சாட்சி சொல்கிறேன். என் மகளை எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார் என்று என் மகள் சாட்சி சொல்கிறார்கள். அநாதியாய் அவர் நல்லவராக இருக்கிறார். பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள்,
வசனம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமுக்கே உண்மை உள்ளவராயிருந்தார். ஆபிரகாமிலிருந்து இன்றைக்கு எத்தனை 100 தலைமுறைகள் வந்தாலும் அத்தனை தலைமுறைக்கும் அவர் உண்மையாய் அன்புள்ளவராயிருக்கிறார் என்றால் அதுதான் அனாதி. இட்ஸ் ஆஃப் ஓல்ட். God is good from the olden days. பழைய காலத்திலிருந்து, முன்னொரு காலத்திலிருந்து, முந்தைய காலத்திலிருந்து, முதல் காலத்திலிருந்து, மனிதன் உருவாக்கின காலத்திலிருந்து அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய காருண்யங்கள் அனாதியாய் இருக்கிறது. அதை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதன் கையில் பேசிட்டு இருந்தேன். அவர் 2 வாலிப பசங்களை திட்டிட்டு இருக்கிறார். சொல்லும்போது சொல்றார், டேய் வயசுல இளம் ரத்தம் இருக்குடா, அப்படி ஓடாதீங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் ஓடினவன். இன்னைக்கு உட்காந்துருக்கேன். இளம் ரத்தம் இருக்கும்போது ரொம்ப தெரியும்டா, ஆனால் தப்பு, அப்படி செய்யாதடா. இளம் ரத்தம் இருக்கும்போது பண்ணதில் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னாரு. நான் யோசித்து பார்த்தேன், ஆமாம், உடம்புல இளம் ரத்தம் இருக்கும்போது நிறைய பண்ண முடியுது. கேள்வி கேட்குறவங்கள கேள்வி கேட்க முடியுது. இன்றைக்கு ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கிறார்களே. அந்த நேரத்தில் தான் தாவீது சொல்கிறார், நான் இளமையில் செய்த பாவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நினைக்காதீங்க. அதை என்ன பண்ணுறங்க, டெலீட் பண்ணுறங்க. ஆமேன். முன்னாடிலாம் ரெக்கார்டெல்லாம் எழுதி வைக்கணும். அதை அழிந்து விடுவதற்கு, அதை அழித்து விடுவதற்கு, அந்த பேப்பரை கிழித்து எடுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. எத்தனையோ பேரோட டாக்குமெண்ட்லாம் காணாமல் போச்சு. ஆனால் இப்போல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. ஒன்றுத்தையும் அழிக்க முடியாது. எதையும் அழிக்க, டேட்டாலாம் ப்ரிசர்வ் பண்ணப்படுது. அவைகளை அழிக்கவே முடியாது. அழிக்கவே என்னவோ அந்த டேட்டோட, அந்த நேரத்தோட, நிமிஷத்தோட, மில்லி செகண்டோட ரெக்கார்ட் ஆகுது. 10.3 செகண்ட்ஸ் மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் மில்லி செகண்ட்ஸோட ரெக்கார்ட் ஆகுது. எந்த நிமிஷத்தில் எந்த நொடிகள் நடந்தது என்று. யாருங்க டெலீட் பண்ண முடியும்? ஒருத்தராலையும் பண்ண முடியாதுங்க. அதை டெலீட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரோட ஆக்சஸ் யாருக்குமே இல்லை. போட்டது தான். அதிகாரிகளால் கூட முடியாதுங்கிற நிலையில் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. அதுவே அழிக்க முடியாது. நம்ம பாவத்தை யாருங்க அழிக்க முடியும்? இட்ஸ் ரெக்கார்டட், ஃபுல்லி ரெக்கார்டட். ஒருவேளை கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவைகள் இருக்கிறது. ஒரு பையன் பெரிய டைரி வச்சுருக்கிறான், யூனிட் டெஸ்ட் நோட் புக் பெருசு. ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் எக்ஸாம் எழுதுனதுக்கு, போன வருஷம் மார்ச் மாதம் எழுதின எக்ஸாமில் அவன் 0 வாங்கியிருக்கான். ஆனால் இப்போ அவன் அந்த பேஜை திறக்கலை. அவன் 50வது பேஜில் எக்ஸாம் எழுதியிருக்கான், 100க்கு 100 எடுத்துட்டான். ஒரே சந்தோஷம். ஆனால் மறந்துடாதீங்க, முதல் பேஜில் தள்ளின்னு வந்தால் ஒரு நாள் அவன் 0 வாங்கினதும் அதில் இருக்கிறது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம் பாவங்களும் என்றால் எவ்வளோ ரிஸ்க் பாருங்கள். தாவீதோட ப்ரேயர் முக்கியம்தான். அதை நினைக்காதீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம் பாவங்கள் டெலீட் பண்ண முடியும் இயேசுவின் ரத்தத்தினால். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதை தான் சொல்கிறேன், ஆண்டவரே நினைக்காதீங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மை சின்ஸ். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்தருளும். அப்பா நீ நல்லவர் என்பதைப்படி நினைத்தருளும். இன்னைக்கு காலையில் இந்த அதிகாரத்தை தியானித்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பற்றி தியானித்தேன். ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமா. ஆமென். The blood that speaks good, the blood that speaks good than the blood of Abel. ஆமென். better things. 12:24 எபிரெயர். ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும், இது வந்து என்ன ரத்தத்தை பேசுது? பெட்டர் திங்ஸ். ஆமென். என்ன பேசுது? எடுத்துக்கலாம். அந்த வசனத்தை படிச்சோன்னா நமக்கு ஒன்று புரியும். 12:24 தானே சொன்னேன். படிங்க யாராவது. 12:24 எபிரெயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கரெக்ட் தானே? மைக்கில் சொல்லுங்க, வந்து சேர்ந்தீர்கள். என்ன பாருங்க, இப்ப ஏன் நமக்கு நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும்? நம்ம அம்மா அப்பாவை, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களை ரொம்ப பிடிக்க காரணம் என்ன? அப்பா அவங்க நமக்கு நல்லது மட்டும் தான் பேசுவாங்க. நீங்கள் யாருன்னா இங்கேருந்து கிளம்பி போய் எங்கள் அம்மா அப்பா கையில் எனக்கு தீமை பேசி பாருங்கள், என்ன நடக்குது பாருங்கள் உங்கள் நிலைமை. கரெக்ட் தானேம்மா? கரெக்ட் தானே? என்ன தான் பேசுவாங்க? ஒரு தீமையும் வராது வாயில். வருமா?
நீங்கள் அமர்ந்துருக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஒரு தீமை யாராவது வந்து பேச முடியுமா? அவன் எவ்வளோ பேசினாலும் அவனை உன்னால் அடிக்க முடியலனா கூட, அவனை அட்டாக் பண்ண முடியலனா கூட, நீ உன் வாயில் நன்மை தான் பேசுவேன். அல்ல இல்லையா? பேசுதா இல்லையா? பேசுது. இயேசு ராஜா மட்டும் பேசலாங்க, அவருடைய ரத்தத்தில் உள்ள ஒரு சொட்டும் நமக்கு நன்மை தான் பேசிக்கொண்டு. என்னை காலில் நான் ஆண்டரை துதிக்கும் போது சொன்னேன், த மோஸ்ட் ஹானரபிள் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், மிகவும் கனத்துக்குரிய மரியாதைக்குரிய இயேசுவின் ரத்தம் எனக்காக நன்மை பேசி கொண்டிருக்கிறது. அது பேசுதுங்க. அப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அவங்கள பார்த்தது நமக்கு ரொம்ப பிடிக்குது. தண்ணி குடிச்சியான்னு கேட்குறாங்க, பார்த்தது ரொம்ப பிடிக்குது. என்ன கேட்குறாங்க? அவங்க நன்மையை கேட்குறாங்க. நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா? அவங்க நல்லது செய்யலைனா கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அவங்கள பார்த்தது நமக்கு பிடிக்குது. ஏன்? அவங்க நல்லது செய்யலைனா கூட பரவாயில்லங்க, கரெக்டாக விசாரிப்பாங்க, நல்லதை பேசுகிறாங்க. இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசுவின் ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் நன்மையை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறது. The most honorable respected blood of Jesus Christ, இயேசுவின் ரத்தத்தையே கனத்துக்குரிய ரத்தமாக இருக்கிறது. அது எனக்கு நன்மை மட்டுமே பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் பேசும். ஏன் ஆண்டவரே இந்த பையன் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கிறானே, என்ன ஆண்டவரேன்னு இயேசுவின் ரத்தம் இந்த பூமியிலிருந்து இன்றைக்கும் பாவிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் அன்றைக்கு குரல் கொடுத்தது, இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துருக்குது. என்ன சொல்லுது? எங்கள் அண்ணன் என்ன கொண்டுட்டான், அவனை சாகடிங்க, அண்ணன் செத்தே போயிட்டான், ஆனால் ஆபேல் ரத்தம் இதான் பேசிடுது. இயேசுவும் மரித்தார், அவர் ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் பிதாவே இவர்களை மன்னியும் என்கிற குரல் தான் பேசிக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஸ்பீக்கிங் குட். ஆமென். வண்டர்ஃபுல்லான ஒரு பேசேஜ். அப்போ இயேசுவின் ரத்தம் அப்படி கூப்பிடும் என்றால் தாவீதினுடைய பிரேயர் உண்மையாக இருக்கும். ஆமாண்டவரை என் பாவங்களை என்ன பண்ணும், எனக்கு மன்னித்தருளும் என்று சொல்லி கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் உத்தமராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். என்னங்க பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார்? Will he teach sinners the way? He will teach sinners the way. வழி யாருக்கு வேணும்? பாவிக்கு வேணும். ஒவ்வொரு பாவியும் முழங்கால் படித்து கர்த்தர் கையில் ப்ரே பண்ணால் அந்த பாவத்திலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவர் சொல்லி தருவார். இன்றைக்கும் அவர் சொல்வதை கேட்காதனால்தான் பாவத்தில் விழுகிறானே தவிர, அவன் கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார். எவ்ரி சின்னர் நீட் டு லிசன் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆபத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கையில் லிசன் பண்ணோம். கடனில் இருக்கிறவர்கள் இயேசு கையில் லிசன் பண்ணோம். பிரச்சனையில் இருக்கிறவங்க ஜீசஸ் என்ன சொல்கிறார் என்று லிசன் பண்ண வேண்டும். அவன் பாவியாக இருந்தாலும் வழியை கற்றுக் கொடுத்து அவனை காப்பாற்றுகிறவர் தான் என்பதை தாவீது இங்கே சொல்லுகிறார். தாவீதுக்கு தெரியும், அவர் பல முறை தப்பி பண்ணி இருக்கார், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கார், பிளண்டர்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு முறை ஒரு பெரிய பாவம் கூட பண்ணியிருக்கார். அவர் பெரிய பாவி என்று நாம் சித்தரிக்கவில்லை, தப்பித்து பிழைத்த, பாவத்திலிருந்து தப்பித்து பிழைத்த ஒரு முன்னோடி என்று சொல்லலாம். அல்ல இல்லையா? ஏன் தாவீது பண்ண தப்பை பெருசாக நம்ம பேசலைன்னா, எல்லாரும் பண்ணுற மாதிரி தப்பு பண்ணி தப்பிச்சு வந்தவர் அவர் எக்ஸலண்ட்டான ஒரு சாட்சியாக இருக்கிறார். அல்ல இல்லையா? இதை தான் பாவிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வழியை போதிக்கிறார். 10ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானது. அவர் சொல்கிறத கேட்டால், அவர் சொல்கிற வழியில் போனால் கிருபையும் இருக்கும், சத்தியம் இருக்கும். உண்மையாக நடக்கலாம், முன்னேறலாம். நம்மள எல்லாருக்கும் முன்னேறணும்னு வழி ஆசை, பணக்காரணும்னு ஆசை, படித்து முன்னேறணும்னு ஆசை, வெற்றி பெற்றவர்களாக வாழணும்னு ஆசை. அதுக்குன்னு ஒரு வழி நம்ம தேர்வு செய்யணும் பாருங்கள். அந்த வழி தான் கர்த்தரின் வழி. முன்னேறுவதற்கு பல வழிகள் இருக்கலாம், அவைகள் முன்னேறுமா என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வழியில் போனால் சத்தியமுள்ள பாதை என்பதை அவர் சொல்லுகிறார். ஆமென். பாதைகள் எல்லாம் கிருபையும் இருக்கும், சத்தியமும் இருக்கும் என்பதை சொல்லுகிறார். தாவீது 11ஆம் வசனத்தில் இந்த அக்ராஸ்டிக்காக இது எழுதப்பட்டதுனால சில நேரம் வார்த்தைகள் மன்னிப்பு கேட்பார், ஆண்டவரை உயர்த்துவார், மன்னிப்பு கேட்பார், ஆண்டவரை உயர்த்துவார். அந்த ரைமிங்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். 11ஆம் வசனம் சொல்கிறது, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரலாம். ஆண்டவரே என்னுடைய பாவம் பெருசு. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து இன்னொருத்தம் பாவம் பெருசுன்னு பேசுகிறோம் தெரியுங்களா? நோ. ஆண்டவருக்கு எல்லாரும் பண்ண பாவமும் அவர் கையில் இருக்குது. நம்ம பார்வைக்கு நம் பாவம் தான் பெரியது. ஆமென். உங்கள் கையில் உள்ள விரல் அப்படி பக்கத்தில் பார்த்துக்குங்க. பெருசாக இருக்கா சின்னதாகுதா? பெருசாக இருக்குது. நம் பாவம் தான் நமக்கு பெரியது. இதை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். My sins are very big.
இட் இஸ் கிரேட், பார்டன் மை இன்இக்விட்டி பிகாஸ் ஆஃப் தை நேம் சேக். உங்கள் பேருக்காக என்னென்ன பண்ணுங்க, மன்னிச்சு. உங்கள் கூட இருக்கிறதுனால என் பேரை என்ன பண்ணுங்க, மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு அவன் பயப்படுகிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு வழியை தெரிவிப்பார், போதிப்பார் என்று வசனம் சொல்கிறார். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. எனக்கு உங்கள் வழியை காட்டுங்க ஆண்டவர்னு கேட்டாலே ஈஸியான வழியை கற்றுத் தருவார். சரீர பலனுக்கு வழியை கற்றுத் தருவார். நம் ஆத்துமா நன்மையில் தங்கும்படி நம் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய வழியையும் கர்த்தர் நமக்கு கற்று தருவார் என்று தாவீது அரசன் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் தன்னுடைய 13ஆம் வசனத்திலே. கர்த்தருடைய ரகசியம் அவனுடைய பயந்தவர்களிடத்தில் இருக்கும், அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரகசியம் தெரியும். எப்படி? மோசையை கர்த்தர் அழைக்கிறார். மோசே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கூட்டிகிட்டு போவ? கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு அங்கே போய் சேர்ந்தாங்க? 40 வருஷம் கழிச்சு. இந்த ரகசியம் மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், வேறு எந்த ராஜாக்களுக்கும் தெரியாது. அவங்களாம் நினச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வரமாட்டாங்க, ஏதோ ஜனம் எங்கேயோ கிளம்புது, எங்கேயோ போகுதுன்னு. ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நம்ம புறப்பட்டு போகிறோம். இன்னிலேருந்து 40 வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்ற ரகசியம் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அந்த ரகசியத்துக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இன்னைக்கு கடன்காரனாகிறேன் ஆண்டவரே. இல்லை மகனே, நீ அடுத்த வருஷம் கடன் கொடுக்க போகிறிய அந்த ரகசியத்தை இன்றைக்கு உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ எனக்கு பயப்படுகிறபடியால் என் உடன்படிக்கையை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்டார், உன் தகப்பனை வீட்டு வா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேனாரு. என்ன ரகசியம்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அதை உனக்கு தரேனார். அதுதானே இன்றைக்கு இஸ்ரவேல். அல்லேலூயா. ஒரு தாத்தா பேர பிள்ளைங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் அந்த ஒரு மனிதனுக்குள்ளே வரும் என்றால் அதுதானே அங்கே ரகசியம். அன்றைக்கு கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் நற்பணிக்கு நம்மை உபயோகப்படுத்துகிறார். ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். நீ போ, நான் உனக்கு ஜாதிகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். பாருங்கள், எக்ஸலண்ட்டான பிளேஸில் உயர்ந்த இடத்துக்கு போக போக எவ்வளோ கால் சிக்கிறதுக்கு வலை இருக்குது பாருங்கள். ஒரு ஏழை மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வரதுக்குள்ளே சிக்கிப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற மக்களே, நீங்கள் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் வந்து நீங்களாக்கி விடுவார். ஆமேன். ஆண்டவரே, என் கால் சிக்குது, நான் தனியாக இருக்கிறேன், என்ன சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், என் மீது இரக்கமாக இரும் என்று சொல்லுகிறார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகிறது, என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார். என் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தரலும் என்று சொல்லுகிறார். என் சத்துருக்களை பாருங்கள், அவர்கள் பெருகி இருக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள். எப்படி பகைக்கிறாங்களா? உக்கிரக பகையாய், க்ரூவல் ஹேட்டட். அதாவது மாட்டினானா பண்ணுவேன், சாவடிச்சிடுவான். கேப் விட்டானா பண்ணுவான், அழிச்சிடுவான். அவ்வளோ உக்கிரமாக என்ன பார்க்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. கரெக்டாக இல்லையா? என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன். ஆண்டவரை, என் மனசையும் கெடுத்துட்டானுங்க, என் உடம்பையும் கெடுத்துட்டானுங்க, என்னையும் அழிக்க பார்க்குறானுங்க, என்னை காப்பாற்றும். நான் யாரை நம்பியிருக்கிறேன்? கை அப்படி கூப்பிங்க பார்க்கலாம். உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் என்று வசனம் சொல்லும். உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள். ஆண்டவரே, லைஃப்பில் உத்தமமாக வாழணும்னு பார்க்குறேன். என் பணம் என்னை காப்பாற்றாது ஆண்டவரே, ஆனால் என் உத்தமம் என்னை காப்பாற்றும், என் நேர்மை என்னை காப்பாற்றும். அந்த உத்தமத்துக்காக காத்திருக்கிறேன். நான் உத்தமமாக நடக்கணுக்காக உங்கள் கையில் காத்திருக்கிறேன். தேவனை, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்கள் ஆக்கி விடுவீங்க. நம்ம தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடக்க, நேர்மையாய் நடக்க எனக்கு சொல்லித்தாரும். உத்தமமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும். நேர்மை இல்லாத வழிகள் எனக்கு வேண்டாம், நேர்மை இல்லாத உயர்வுகள் எனக்கு வேண்டாம், நேர்மை இல்லாத பணங்கள் எனக்கு வேண்டாம், நேர்மை இல்லாத வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். உத்தமும் நேர்மையும் என்னை காக்கும்படி செய்யும். நம்ம கர்த்தர் சந்நிதியில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆராதிப்பாரா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதனை செய்ய போகிறோம். செவங்களை நிறைவேற்றிக்கொள்ளுங்க தகப்பனப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தகப்பனே, எங்கள் பாவங்களை நினைந்திருந்த தகப்பனப்பா. தாவீது செய்த நம்ம என்ன செய்யலப்பா, எங்களை நோக்கி பாருங்கப்பா, எங்களை விடுவித்தரலப்பா தகப்பனே. நாங்கள் செய்த பாவத்தக்கதாக செய்யாமல் இருங்கப்பா. எங்கள் மேலே இரக்கமாக இருக்கும் தகப்பனப்பா. என் தகப்பனே, எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள ஆனது சொல்லிட்டு
ஆண்டு சமத்தில் ஆண்டவரே ஒரு ஜெப விண்ணப்பமா இந்த பாடலை பாடுறப்பா, நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் குற்றங்களை நினையாது இருக்க ஆண்டு சொல்லுது சமூகத்தில் வந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம ஆராதிக்கலாம். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி அப்பா கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தில் எங்கள் கூட அநேக வார்த்தை மூலமாக நீ பேசினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 25:4-5 கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் அவருடைய சத்தியத்தில் நடக்கவும் எங்களுக்கு போதியும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் பாதையில் நடக்கவும் அவருக்காக காத்திருக்கவும் வேண்டும் என்று இந்த நாளில் நம் தேவன் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட போதகர் இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது ஆண்டவர் ஏன் கூட பேசினார். நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் ஆண்டவருக்காக காத்து இல்லாமல் நான் போனேன் என்று என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். ஆரம்பத்தில் நானும் ஆண்டவரை ருசித்து பார்த்த நாட்களை ஆண்டவர் திருப்பி என்னை நினைப்பூட்டினார். நான் முதல்ல ஆண்டவர் தேடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நேரத்தை கூட கொடுக்கல. நான் உங்கள் ஊழியத்தை தானேப்பா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு நான் தூரமாக தான் போயிருக்கேன். அவர் சமூகத்தில் அநேக முறை நான் அமர்ந்து கூட அவர் என்ன சொல்ல வராருன்னு கூட நான் கேட்டதே இல்லை. இந்த நாள் ஆண்டவர் என் கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும், அவர்கிட்ட நம்ம காத்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில் நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம். நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு அவர் இடத்துல காத்திருக்கலாமா? நம்ம அனைவருமே நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு இதுவரையும் நம்ம காத்தில்லாமல் எத்தனையோ நேரத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். அவர் பாதத்தில் நம்ம காத்து இருக்கும் போது தான் அவர் நமக்கு அநேக ரகசியங்களையும் அவருடைய சத்தியத்தையும் அவரோட பாதையும் நமக்கு காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? அவர் பாதத்தில் காத்திருக்கலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus.
விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காயேங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காயேங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அப்பா நாங்க உம்மிடத்துல காத்திருக்கிறப்போ பரிசுத்தாவியானவரே அப்பா நீங்க வாங்கப்பா, உங்க தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல ஊற்றுங்கப்பா. நாங்க உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஏதோ தகப்பனே அப்பா நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே அப்பா ஆரம்பத்தில் கொண்ட அதே அன்பை மறுபடியும் எங்கள் மேல ஊற்றுங்க, அந்த ஜெபாவிய ஊற்றுங்க அப்பா. உம்மிடத்துல காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா. இயேசு ராஜாதி ராஜாவே நாங்க உம்மை நோக்கி காத்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நீர் இறங்கி வாங்க அப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்களை முழுமையா நீங்க நிரப்புங்க. ரிஷா பாபா 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 ஷமா ரம 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 அப்பா உங்க அன்புல எங்களை நடத்துங்கப்பா. கிறிஸ்துவின் அன்புல எங்களை நடத்துங்கப்பா. இதோ கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை அப்பா காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டம் நடத்தின எபினேசரே இனியும் எங்களை வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா இதோ கர்த்தாவே அப்பா எங்களை ஒவ்வொருவர் மேலே உங்க அப்பா அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. எங்களை நீங்க மூடிக்கொள்ளுங்கப்பா. அந்த காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள எங்களை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. உம்மிடத்துல எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மலாம் அந்த ஏசாயா 40:36 நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா 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 அல்லே. கர்த்தர் காத்திருப்போம், எழும்புவோம். நம்ம கழுகு போல எழும்பின செட்டைகள் எடுத்து எழும்புவோம். ஆமென். ஷாሎም ஷாሎም.